சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. अरे देश की सरकार से मेरी विनती है कि हमारी मदद करे. खुलेआम हमें हमारे पोस्टर जलाए जा रहे हैं, खुलेआम हमें काटने की मारने की धमकी दी जा रही है. और वो जो सनोज मिश्रा बोल रहे हैं ना कि मोनालिसा का नाम लेते हुए मुझे शर्म आ रही. மத்திய பிரதேசத்தை சேர்ந்தவர் இளம்பெண் மோனலிசா போஸ்லே. 2025ஆம் ஆண்டு உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்ற மகா கும்பமேளாவில் ருத்ராட்ச மாலைகளை விற்றபோது அவரது கவர்ந்து இழுக்கும் கண்களும் வசீகரமான புன்னகையும் வைரலாகி பெரும் புகழ் பெற்றார். அதன் பின்னர் சினிமாவில் நுழைந்து நடிக்க தொடங்கினார். சமீபத்தில் கேரளாவில் உள்ள அருமுனூர் கோயிலில் தனது காதலர் முகமது ஃபர்மான் கான் என்பவரை இந்து முறைப்படி திருமணம் செய்து கொண்டார். இந்த திருமணத்திற்கு அவரது பெற்றோர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். பெற்றோரின் எதிர்ப்பை மீறி திருமணம் செய்ததால் தங்களுக்கு பாதுகாப்பு தேவை என்று திருவனந்தபுரம் காவல் நிலையத்தில் மோனலிசா மனு அளித்தார். காவல்துறையினர் அவர்களுக்கு சட்ட பாதுகாப்பு அளித்தனர். இந்த நிலையில் மோனலிசாவை முதலில் திரைத்துறைக்கு அழைத்து வந்த இயக்குனர் சனோஜ் மிஸ்ரா இந்த திருமணத்தை லவ் ஜிஹாத் என்று விமர்சித்திருக்கிறார். இதனிடையே திருமணத்திற்கு பிறகு கொச்சியில் படப்பிடிப்பில் ஈடுபட்டிருந்த மோனலிசா தனது கணவருடன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தங்களுக்கு மிரட்டல் வருவதாகவும் சமூக வலைதளங்களில் தனது போஸ்டர்கள் எரிக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். மாநில அரசும் மத்திய அரசும் எங்களுக்கு உதவ வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். பாலிவுட் இயக்குனர் சனோஜ் மிஸ்ரா மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். அவர் மிகவும் மோசமான அருவருக்கத்தக்க நபர். படங்களின் பெயரால் அத்துமீறி நடந்து கொள்கிறார். என்னிடம் அத்துமீறி தவறாக நடக்க முயன்றார். அப்போது எனது பெற்றோரிடம் கூறினேன். ஆனால் அவர்கள் முதல் படம் என்பதால் அப்படித்தான் இருக்கும் என்று கூறினார்கள். முதல் படம் என்றால் என்ன வேண்டுமானாலும் பண்ணலாமா? அவரது பெயரை உச்சரிக்கவே வெட்கப்படுகிறேன் என்று கண் கலங்கினார். இயக்குனர் தங்களது திருமணத்தை லவ் ஜிஹாத் என்று முத்திரை குத்துவதாகவும் நாட்டில் பயங்கரவாதம் தலைதூக்க வேண்டும் என்றும் மக்கள் ஒருவருக்கொருவர் சண்டையிட வேண்டும் என்றும் விரும்புவதாகவும் குற்றம் சாட்டினார். ஒரு கோவிலில் இந்து முறைப்படி திருமணம் செய்து கொண்டோம். இது நாட்டு மக்கள் அனைவருக்கும் தெரியும். நான் அனைத்து மதங்களையும் மதிக்கிறேன். என்னை என் கணவரிடமிருந்து பிரிக்க யாரேனும் முயற்சி செய்தால் நாங்கள் இருவரும் உயிரை மாய்த்து கொள்வோம். அவரை விட்டு பிரிந்து என்னால் வாழ முடியாது. நாங்கள் ஒருவரை ஒருவர் உயிருக்கு உயிராக காதலிக்கிறோம். எங்கள் திருமணம் தொடர்பாக எனது கணவர் மீது மத்திய மற்றும் உத்தரப்பிரதேச அரசுகள் எவ்வித பொய்யான குற்றச்சாட்டுகளையும் சுமத்தக்கூடாது என்று பேசியிருக்கிறார். மோனலிசா குற்றம் சாட்டிய இயக்குனர் ஏற்கனவே பெண்களிடம் அத்துமீறி நடந்து கொண்ட புகாரில் கைது செய்யப்பட்டவர். அவர் மீது பல பெண்கள் கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளனர். இந்த நிலையில் தற்போது மோனலிசாவும் பரபரப்பு குற்றச்சாட்டை சுமத்தியிருப்பது பெரும் அதிர்ச்சியையும் പരപരപ്പയും ഏർപ്പെടുത്തിയിരിക്കുന്നത്. ഇതൊന്നും തന്നെ ഫർമാൻ ഫോർജറി ചെയ്തിട്ടുള്ളതല്ല. കാരണം ഇതിന് മുമ്പേ കിട്ടിയേക്കുന്ന സർട്ടിഫിക്കറ്റും മുമ്പേ കിട്ടിയേക്കുന്ന ആധാർ കാർഡുമാണ്. ഈ പെൺകുട്ടിയെ തട്ടിയെടുക്കാൻ വേണ്ടിയിട്ടൊന്നും ചെയ്തിട്ടില്ല. സഞ്ജയ് മിശ്ര ഒരു സ്ത്രീക്ക് എവിടെ നിന്നും ഒരു ലൈംഗികമായിട്ടൊരു ആക്രമണം ഉണ്ടായാൽ അവർക്ക് പരാതിപ്പെടാനും ഒക്കെയുള്ള നിയമമുള്ള ഇന്ത്യയിലാണ്. ഇത് പരാതിപ്പെട്ടിട്ടില്ല. അവൾ വെളിപ്പെടുത്താൻ തയ്യാറാകാത്ത ഒരു കാര്യമായിരുന്നു. അവരുടെ വീട്ടുകാർ പറഞ്ഞു നിന്റെ ആദ്യത്തെ സിനിമയാണിത്, നിനക്ക് ഈ പറഞ്ഞ തട്ടിക്കൊണ്ടുപോയിരുന്ന അച്ഛനും അമ്മയും കൂടെ പറയുന്ന ആണ്, അപ്പം നിന്റെ ആദ്യത്തെ സിനിമ നീ അഡ്ജസ്റ്റ് ചെയ്യും, നീ അതിനെ കുഴപ്പമില്ല, അല്ലെങ്കിൽ നിനക്ക് പ്രശ്നങ്ങൾ വരും എന്ന് പറഞ്ഞു കൊടുത്തിട്ട് അയാൾ ഒരു ക്രിമിനൽ വളരുകയാണോ ചെയ്തത്. അവസാനം എങ്ങനെയോ സിനിമ തീർത്തെടുക്കുകയാണ് ചെയ്തത്. പറഞ്ഞു സാർ. हमारे पास सिर्फ और सिर्फ एक ही रास्ता बचा है. अगर दिल्ली की सरकार, मध्य प्रदेश की सरकार, केरल की सरकार हमारी मदद नहीं करती है तो हम दोनों सुसाइड कर लेंगे. इनके अलावा हमारे पास कुछ नहीं है. ഈ പെൺകുട്ടി കരഞ്ഞുകൊണ്ടാണ് നിങ്ങളോട് പറയുന്നത്. ഇപ്പം ഒരു മിനിറ്റ് സലസ്. അപ്പോൾ പറയുന്നത് അതായത് മധ്യപ്രദേശ് സർക്കാരോ രാജസ്ഥാൻ സർക്കാരോ അവർക്ക് ഇങ്ങനൊരു കേസ് എടുക്കാൻ തയ്യാറാകില്ല എന്നുള്ള യാഥാർത്ഥ്യം പറയുന്നത്. ഒരു ഇന്ത്യയുടെ യാഥാർത്ഥ്യം. ഒരു സ്കൂൾ കുട്ടി ഇവൾ സ്കൂൾ വിദ്യാഭ്യാസം കിട്ടിയിട്ടില്ല, പക്ഷേ സ്ട്രോങ് ആയിട്ട് സംസാരിക്കുന്നു. ഞങ്ങൾ പോലും അത്ഭുതപ്പെട്ടിട്ടുണ്ട്. ഇത് ഒരു കമ്പൽ ചെയ്ത് പറയുന്നതല്ല, അവൾ തന്നെ പറയുന്നത്. അവരെന്ന് പറയുമ്പോൾ ഞാൻ പറഞ്ഞോളാം, നിങ്ങൾ പറയണ്ട, എനിക്ക് പറയാനുള്ളവരോട് ഞാൻ പറഞ്ഞോളാം. ഞാൻ പറഞ്ഞാൽ ശരി പറയൂ. ഞങ്ങൾക്കിത് ശരിക്കും ഇത് പോസ്കോ വിഷയം ഇങ്ങനൊരു പ്രശ്നം ഉണ്ടാകുമ്പോൾ ഇത് അടച്ചു വെക്കുന്നതോ കുറ്റകരമാണ്. നമുക്ക് എല്ലാവർക്കും കുറ്റകരമാണ്. ഇങ്ങനൊരു സാധനം വന്നാൽ ഒരു പോസ്കോ വെളിപ്പെടുത്തൽ വരുമ്പോൾ അടച്ചു വെക്കുന്ന പോലും കുറ്റകരമാണ്. ഞാൻ ഇപ്പോഴാണ് അറിയുന്നത്. ഇത് നിങ്ങളൊക്കെ അറിയുന്ന പോലെയാണ് ഇത് പറയുന്നത്. എനിക്ക് പറയാനുണ്ടെന്ന് പറയാം. തീർച്ചയായും റിവീൽ ചെയ്യാൻ പറ്റില്ല. യെസ്, അതാണ് റിയാലിറ്റി. അത് കേരളത്തിലെ റിയാലിറ്റി, നമുക്കെല്ലാം അറിയാവുന്ന യാഥാർത്ഥ്യം. അവൾ കരഞ്ഞു പറയുന്നിടത്ത് നിന്നാണ് മനസ്സിലാക്കേണ്ടത്. जब मैं करने वाली थी लेकिन मेरी फैमिली ने मुझे मना किया कि अभी कुछ मत करो. मेरी फैमिली ने मेरा साथ नहीं दिया. मैं वहाँ क्या करती.
मेरी फैमिली ने मेरा साथ छोड़ दिया। अभी मेरी आप सबसे और पूरे देश की सरकार से एक ही विनती है कि अगर फरमान को हमको सपोर्ट नहीं किया, हमारे खुदकुशी के अलावा हमारे पास और कुछ नहीं रास्ता है, हम दोनों खुदकुशी कर लेंगे। അവർക്കിപ്പം തിരിച്ചു പോകണമെന്ന് ആഗ്രഹമുണ്ട്. പക്ഷേ ഇപ്പം കേരളത്തിൽ തന്നെ സെറ്റിൽ ചെയ്യണമെന്നാണ് പറയുന്നത്. അപ്പോൾ ഈ നയമാണെന്നാണ് പറയുന്നത്. കൂടെ പോലും നിൽക്കാത്ത വീട്ടുകാരുള്ള ഒരു സ്ഥലത്തേക്കാണ് അവൾ പോകുന്നത്. അവരാണ് ഇപ്പോൾ ഈ പെൺകുട്ടി ഈ പറഞ്ഞ ലൗകികത എന്ന് പറഞ്ഞ് പരാതി കൊടുത്തേക്കുന്നത്. അപ്പൊ ഇത് എത്ര പ്ലാൻഡ് ആണെന്ന് ആലോചിച്ച് നോക്കിയേ. ഇല്ല, അവർക്ക് ഒരു ബുദ്ധിമുട്ടില്ല. അവരെപ്പോഴും സഹായത്തിന് എല്ലാവരും തയ്യാറാണെന്ന് പറയുന്നു. എല്ലാ മീഡിയയും തയ്യാറാണെന്ന് തന്നെ ഞാൻ കരുതുന്നത്. കാരണം ഇത് ഒരു ഉത്തരവാദിത്തമുള്ള മീഡിയ നിങ്ങളൊക്കെ വന്നിരിക്കുന്നത്. അപ്പോൾ अभी तो सिर्फ और सिर्फ यही सारे देश की सरकार से मेरी विनती है कि हमारी मदद करे। खुलेआम हमें हमारे पोस्टर जलाए जा रहे हैं, खुलेआम हमें काटने की मारने की धमकी दी जा रही है। और वो जो सनोज मिश्रा बोल रहे हैं ना कि मोनालिसा का नाम लेते हुए मुझे शर्म आ रही। मेरी फिल्म का हिस्सा नहीं बनेगी मोनालिसा, मुझे खुद ही नहीं बनना है, क्योंकि वो इतना गंदा घटिया इंसान है ना। उनका नाम लेते हुए भी मुझे शर्म आ रही है, गंदा महसूस हो रहा है कि सनोज मिश्रा कितना गंदा घटिया इंसान है। सनोज मिश्रा इतना गंदा है ना, लड़कियों को फिल्मों के नाम से छोटी छोटी लड़कियों को छेड़छाड़ी करता है। और ऐसे नहीं, मैं आपको ये फिल्म दूंगा, ये करूँगा, फिल्म का नाम है और गलत काम है सनोज मिश्रा का। और मैं सब सरकार से हाथ जोड़ के विनती करती हूँ कि प्लीज़ मेरे पति को और हम दोनों को सपोर्ट करें। हमारे पास एक ही रास्ता है, वरना हम दोनों सुसाइड कर लेंगे। इनके अलावा हमारे पास और कुछ नहीं है। அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.